வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான். எஸ்ஜிடிக்கான ரிவைஸ்டு சிவி லிஸ்ட்டு ஒன்று 13/5/2025 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஆர்பிலேருந்து. ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட் ரிலீஸ்டு பை டிஆர்பி. ஸோ அது சார்ந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. சிவி டேட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 14 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ 12, 13, 14, 15 வரைக்கும் இருந்துச்சு. அதை வந்து இப்போ 16 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்றைக்கி கொடுத்துருக்குற அந்த சிவி கேண்டிடேட்ஸ்க்காக. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் கரெக்டான டைமில் அப் டு டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஆர்பி டெட்டு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கவங்களா இருக்கட்டும், எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து 2024 நடந்தது. ஸோ அதுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிஆர்பி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய பத்திரிகை செய்தி. 2024 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தெரிவு பணிகள் சார்ந்து இவ்வாரியத்தால் 5/5/2025 அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி 8:05 மணி வரை மின்னஞ்சல் மூலம் நமக்கு தெரியும், அதாவது ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் மேற்கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பரிசீலிக்கப்பட்டது. இந்த மனுக்களில் மனுதாரர்கள் அளித்த விவரங்கள் மற்றும் இணைப்பாக பெறப்பட்ட சான்றிதழ் அடிப்படையில் மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டது. இதன்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான வளையத்திற்குள் இடம்பெற்ற பணிநாடுகள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்த்தருக்கு அழைக்கப்பட்டுள்ளன. ஸோ இவங்க இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அந்த வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்க எக்ஸ்ட்ராஸாக கூப்பிட்ருக்கவங்களோட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து 16/5/2005 அன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடத்தின் 1ஆம் தளத்தில் அமைந்துள்ள கூட்டரங்கில் நடத்தப்பட உள்ளது எனவும் பணிநாடுகள் சான்றிதழ் சரிபார்ப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி. என்னைக்கு சிவி ஒரு அடிஷ்னல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதற்கான சிவி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/5/2025 அன்னைக்கு வந்து நமக்கு சிவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த அடிஷ்னல் சிவி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அந்த 3 நாள் வந்து நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தாலோ, பிஎஸ்டிஎம் இருந்து இல்லைன்னு கொடுத்துருந்தாலோ, கம்யூனிட்டி மாற்றி கொடுத்துருந்தாலோ, இந்த மாதிரியான டெட்டு, இன்னும் சொல்ல போனால் டெட்டு பாசிங் இயர் வந்து 2022 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், 17 ஒரு தடவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நிறைய இது வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் நிறைய இது வந்துருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரியானவங்கள உள்ளே கொண்டு வரதுக்காக இந்த ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு எக்ஸஸாக நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றினது தான் இதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர். ஸோ மேக்ஸிமம் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்காங்க. கம்யூனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்காங்க. பிஎஸ்டிஎம்மும் இருக்காங்க, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களும் இருக்காங்க. பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்க இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் இல்லை. டெஸ்டியூட் விடோ சில பேர் வந்திருக்காங்க. ஏன்னா டெஸ்டியூட் விடோ நிறைய பேர் வந்து நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெட்டு பாஸ்டு இயர் பாருங்கள் 2013, 17 மாறி இருக்குது. ஸோ இதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ சிவி டர்னில் கூப்பிட்ருக்காங்க, டிஃப்ரெண்ட் சிவி டர்ன். ஸோ ஜென்ரல் டர்ன்லாம் வரல, டிஃப்ரெண்ட் சிவி டர்னில் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட அந்த சிவி லிஸ்ட்டோட பாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட கெஸ்ஸிங் வந்து இந்த டெட்டு பாஸ்டு இயரை மாற்றி கொடுத்தவங்க இப்போ வந்து 2013 பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 17 பாஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களாம் வந்து கடைசியாக எப்போ பாஸ் பண்ணோம் அந்த சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் கூட வரும். அதோடு சேர்த்து கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த எக்ஸஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் இந்த சிவியில் செலக்ட் ஆகிருக்கவங்க இந்த சேஞ்ச் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் டெட்டு சர்டிஃபிகேட்டாக மாற்றினவங்களா இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா டேர்ன்லேருந்துமே, எல்லா விஷயத்துலேருந்துமே, எல்லா மாடல்லேருந்துமே
அதாவது எந்த கம்யூனல் டர்ன் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. மேல் ஃபீமேல் கொஞ்சம் வந்திருக்கு, மேக்ஸிமம் ஃபீமேல் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் வெரைட்டியாக தான் வந்திருக்கு. ஸோ இயர் ஆஃப் பாசிங் மட்டும் 17 அப்படிங்கிறதும் 13 அப்படிங்கிறதும் அதிகமாக வந்திருக்கு. ஒரே ஒரு 22 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம முக்கியமான சில விஷயங்கள் இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அடிஷ்னல் சிவி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் தேவையான தகவல்களை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத இன்னும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் வந்து திரும்பவும் ஒரு கன்ஃபியூஷனுக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பற்றி போடலை. ஆனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. வேறு ரொம்ப கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு அவசரமான டவுட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மெசேஜ் போடுறேன் அதில். ஸோ எஸ்டிடி வந்து சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட் எதை பொறுத்துனா நம்மளோட கரெக்ஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து சிவி டேட் வந்து 16ஆம் தேதியும் நடக்குது. 15க்கு அப்புறம் 16ஆம் தேதியும் நடக்குது. இந்த குறிப்பிட்ட படி நாடுனர் குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ்க்கான சிவி வந்து அதில் நடக்குது. அந்த 16ஆம் தேதி நடக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். ஸோ புதுசாக செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நியூஸ் சிவி போயிட்டு வந்தவங்க உங்களோட நியூஸ் முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புனா கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சில தகவல்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.